மொழி அழியாவரம் பெற்ற மொழி, அமிழ்தினும் மேலான மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி பொங்கல் வாழ்த்துக்களை எனது ஆசிரியருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகை. தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் அன்று சூரிய கடவுளுக்கு பொங்கல் படைத்து வணங்குவார். மாட்டு பொங்கல் அன்று மாடுகளை அலங்கரித்து கரும்பு பழம் வைத்து வணங்குவார். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்களை சந்திப்பார். உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றியை தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாளாகும். நன்றி. எனது மீனம்பால், எனது பெருமை. என் பெயர் வர்ணிஷா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கருத்தை இணையாக தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. பொங்கல் உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றியை தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாளாகும். நன்றி. எனது மீனம்பார். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா 4 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை விட்டு புதிய பொருட்களை வாங்க வேண்டும். 2ஆம் நாள் சூரிய பொங்கல். சூரிய பொங்கல் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்க வேண்டும். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை குளிக்க வைத்து கொம்புகளுக்கு வண்ணம் பூசி கொண்டாட வேண்டும். பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியோடு கூற வேண்டும். 4ஆம் நாள் உழவர் தினம். உழவர் தினம் அன்று உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் பொங்கல் மாத்தோலினி. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது தமிழர்களின் சிறப்பு மிக்க விழா பொங்கலை பற்றி பேச வந்துள்ளேன். முதல் நாளாம் பொங்கல் போகி பண்டிகை. வீட்டில் உள்ள பழையதை எரித்து புது பொருட்களை வரவேற்போம். அதே போகி பண்டிகை ஆகும். 2ஆம் நாள் தை பொங்கல். வீட்டில் அறுவடை செய்த புது நெல்லை பொங்கல் வைத்து கடவுளை வழிபடுவோம். 3ஆம் நாள் மாட்டு பொங்கல். நம் விவசாயத்திற்கு உதவிய மாடுகளை வணங்குவோம். 4ஆம் நாள் காணும் பொங்கல். உற்றார் பெரியோர்களை நேரில் சந்தித்து அவரிடம் ஆசி வாங்குவோம். அதே காணும் பொங்கல் ஆகும். இவ்வாறு நாம் 4 நாட்கள் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் வர்ஷின். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று நம் தமிழர்களின் வீர
குறிக்கோள். 50 வருடங்களுக்கு முன்பு பழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்னும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்பில் கட்டும் பழக்கம் இருந்தது. மாட்டை அடக்கும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இந்த பழக்கம் பிற்காலத்தில் ஜல்லிக்கட்டு என்று மாறியது. பேச்சு வழக்கில் அது திரிந்து ஜல்லிக்கட்டு என்று மாறியது. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமாக நடைபெறுகிறது. வேலி ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, வடம் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு போன்ற பல்வேறு விதமாக கொண்டாடப்படும் நம் வீர விளையாட்டை பற்றி பேச வாய்ப்பளித்த எமது பள்ளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் பூகா ஹரிகிருஷ்ணா. நான் 4ஆம் வகுப்பு A1 பிரிவில் படிக்கிறேன். நான் இன்றைக்கு பொங்கலை பற்றி கூறப் போகிறேன். தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. பொங்கல் மொத்தம் 4 நாட்கள் கொண்டாடப்படும். பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படும். பொங்கல் அன்று அனைத்து வீட்டிலும் கரும்பை இனிப்புடன் சாப்பிடுவார்கள். போகி பண்டிகையை பொங்கலின் முதல் நாள் என்று மார்கழி மாதம் கடைசி நாள் என்று போகியை கொண்டாடுகிறோம். போகி பண்டிகை அன்று வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை எல்லாம் எரித்து புது பொருட்களை வாங்கி வைக்கவும். 2ஆம் நாள் தை 1ஆம் நாள் பொங்கல் பண்டிகை அன்று வீட்டில் இருக்கும் புது பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவார்கள். 4ஆம் நாள் காணும் பொங்கல். மதுரையில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி நடைபெறும். கடைசி நாள் உழவர் திருநாள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவின். நான் 4ஆம் வகுப்பு A1 பிரிவு படிக்கிறேன். நான் பொங்கல் திருநாளை பற்றி கூறப் போகிறேன். அறுவடை பண்டிகையான பொங்கல் தமிழரின் பாரம்பரியமான பண்டிகையாகும். இத்திருவிழா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலும் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி, குளிரான மார்கழியின் கடைசி நாளாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியின் அடிப்படையாகும். தை முதல் நாள் தை பொங்கலாகும். தை 2ஆம் நாள் மாட்டு பொங்கல். இதுவே திருவள்ளுவர் தினமும் ஆகும். 3ஆம் நாள் உழவர் திருநாளாகும். 4ஆம் நாள் காணும் பொங்கலாகும். பொங்கலோ பொங்கல், பால் பொங்க, பட்டி பெருக என்று பாட்டு பாடி பொங்கல் வைத்து மகிழ்வார். உழவுக்கு நன்றி சொல்லும் ஒரே பண்டிகையாகும். நன்றி. நான் 4ஆம் வகுப்பு A1 பிரிவில் படிக்கிறேன். நான் பொங்கலை பற்றி கூற வந்துள்ளேன். விவசாயிகள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா பொங்கல் திருநாளாகும். பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் எனவும் வழங்கப்படுகிறது. பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்பனவாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகையாகும். வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக காணப்படும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கருதப்படுகிறது. உலகிலும் வாழ்விலும் வெளிவரும் சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாள் இத்திருநாளாகும். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். உழவு தொழிலுக்கு உதவியாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும். மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பொங்கல் படைத்து வணங்குவர்.
4ஆம் நாள் காணும் பொங்கல். நல்லோரை காண்பதே நன்று என்ற பொன்மொழிக்கேற்ப கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். இப்பண்டிகையில் ஊற்றார் உறவினர் நண்பர்கள் காணுதல் மற்றும் பெரியோரின் ஆசி பெறுதல் என்பன அடங்கும். நன்றி. என் பெயர் மேஷாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது பொங்கலை பற்றின கவிதை கூறப்போகிறேன். அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, என்றும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. என் பெயர் கலேசன். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் பொங்கல் கவிதை கூற வந்துள்ளேன். மார்கழி கழிந்து தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திருக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ள பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு பாடுவோம். நன்றி, வணக்கம். வர்ஷிகா. நான் 4ஆம் வகுப்பு ஆ1 பிரிவில் படிக்கிறேன். நான் பேசும் தலைப்பு பொங்கல் திருநாள் ஆகும். இனிய தமிழ் உள்ளங்களுக்கு தித்திக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களுடன் என் உரையை துவங்கினேன். தமிழ் போற்றும் நன்னாள் உழவர் போற்றும் பொன்னாள் என்று சிறப்பிக்கப்படும் தை திருநாளை பொங்கல் பண்டிகையாக உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி செலுத்தும் நாள் உழவர்களின் திருநாளாகும். புது பானையில் பொங்கல் வைத்து அவைத்தும் கதிரவனுக்கு படைத்து இயற்கை முதல் விளையும் கரும்பு, நெல், வாழை, மஞ்சள் அவைத்தும் படைத்து வணங்கி நாள் தை திருநாள் ஆகும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌவாக்கில். நான் 4ஆம் வகுப்பு ஆ முதல் பிரிவில் படிக்கிறேன். நான் பொங்கலை பற்றி கூறப்போகிறேன். அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கி செல்வம் பெருகி நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சொல்லை கூறிக்கொண்டு இந்த போகி திருநாளை தொடங்குவோம். போகி பண்டிகை வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லா வழிகளும் கடந்து போகட்டும். அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கி செல்வம் பெருகி நீண்ட அன்பான உறவினர்களுக்கு அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாட்டு பொங்கல் திருநாளில் மாண்புடனே நாம் நடத்தி வீட்டில் வளர்த்திடும் மாட்டுக்கு ஒரு நாள் விடுதலை கொடுத்திடுவோம்.